நீ என்னதான் மறைவில் என்னென்ன செய்கிறாயோ, ஒருவேளை நீங்க யாரும் பார்க்க வைக்கிறேன், ஆனாக்கு ஒரு பலன் இருக்குங்க. நீ தீமை செய்தா தீமைக்கு ஒரு பலன் இருக்குது, நன்மை செய்தா நன்மைக்கு ஒரு பலன் இருக்குது, நீ டெடிக்கேட்டோட கர்த்தருக்கு வாழ்ந்தாக்கு ஒரு பலன் இருக்குது. எதை செய்தாலும் அதுக்கு ஒரு பலன் இல்லாம, அதனாலதான் சொல்லுகிறோம், அநியாயமா எதையும் சம்பாதிக்காதீங்க, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்காதீங்க, வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்காதீங்க, இப்படிலாம் பொருளாதாரத்தை சேர்க்காதீங்க. எப்படி சேர்க்கணும் அப்படி சொன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூட சேர்க்கணும். அப்படி பாதத்தில் அமர்ந்திருந்து கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது எல்லாரையும் பார்க்கிலும் உண்மை உள்ளதாக இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், வேதனை இல்லாத இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருவதில்லை. அதான் சொல்லுகிற அந்த சொல்ற பாருங்க, உங்களை கழுவி, எதுனால கழுவுறது? டெட்டால் போட்டு கழுவுறதா? வெளியே தான் டெட்டால் போட்டு கழுவ முடியும், ஆனா உள்ள கழுவுறது எது? வசனம் தான் உள்ள கழுவும். அதனாலதான் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் இல்ல, அதன்படி செய்யணும், அதுபடி நடக்கணுங்கிறாரு. கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள்.